இது வந்து அம்பிகா ஏஜ் 29. ஹலோ சொல்லு சே அம்பிகா. ஹலோ அம்பிகா. விஜயமுடு டான் டான் டான். So hi, this is Suresh Jittu and you're watching me on Jittu Johnny's YouTube channel. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக்கடியில் இருக்க எலிஃபண்ட் ஜங்ஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த தேக்கடியில் இருக்க எலிஃபண்ட் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா மூணார் போகிற வழியில் 4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. ஸோ இதில் வந்து எலிஃபண்ட் சவாரி, எலிஃபண்ட் ரைடு, ஸோ எலிஃபண்ட் ஷவர் இருக்குங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ண போகிறோம். வாங்க நம்ம லைவாக போய் பார்ப்போம், சரிங்களா? இங்கே வந்து ஒரு 4 எலிஃபண்ட் வச்சுருக்காங்க இந்த தேக்கடியில். ஸோ இந்த 4 எலிஃபண்ட்டில் ஒருத்தர் பேர் அம்பிகா, ஒருத்தங்க பேர் ராதிகா, ஒருத்தங்க பேர் மீனா, இந்த மாதிரி தமிழ் பேர் வச்சுருக்காங்க. இது வந்து ரெஸ்டிங் ஏரியா. அந்த எலிஃபண்ட்டு சாப்பிட்றது அது கொடுத்து போட்டுவிட்டு போயிட்டாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இடம். இந்த இடத்துல வந்து நின்று இந்த தண்ணி பிடிச்சி அதுவாக குளிக்கும். அது ஏன்னா அது உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொண்டாத்துக்கு நேரம் அவங்க தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறாங்க. இந்த பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இந்த இடம். ஓகே, எலிஃபண்ட்டு பாத் பண்ணுற இடங்க. அதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஷவர், நீங்கள் எலிஃபண்ட் ஷவரோடு சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக இந்த ஒரு ப்ரைவேட் இடத்த கொடுத்துருவாங்க. உங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இங்கே இருக்கும். ஒரு எலிஃபண்ட்டை இங்கே நடுவில் உட்கார வச்சுருவாங்க. ஸோ இது உட்கார வச்சுட்டு அந்த எலிஃபண்ட்டுக்கு மேலே நீங்கள் குளிப்பாட்டணும். அந்த எலிஃபண்ட்டை அதை பாருங்கள், சோப்பு இது எல்லாமே தேய்ச்சி நீங்கள் குளிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை குளிப்பாட்டிட்டு எலிஃபண்ட்டை இது மேலே நீங்கள் ஏறி உக்காரலாம். மேலே ஏறி உட்காந்து எலிஃபண்ட்டை அந்த நல்ல தண்ணி எடுத்து பின்னாடி உங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு தனி அந்த காம்போவில் தனி பேக் மாதிரி. இந்த இடத்துல வந்து அந்த டிம்பர் வச்சு அங்கே வந்து அது நம்ம அதை எப்படி அதை தூக்குறது, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிற இடங்கள் எலிஃபண்ட்டு செஞ்சு காட்டுது பாருங்கள். ஃபேமிலிக்காக எப்படி அதை எடுக்கிறோம் அப்படின்றத செஞ்சு காட்டுற இடம். இதுதான் வந்து ஆஃபீஸு. ஸோ ஆஃபீஸ் ஏரியா. இது பின்னாடி வந்து கேஃப்டீரியா. ஸோ இது பின்னாடி வந்து கேஃப்டீரியா, காஃபி டீ செஷனாக நீங்கள் உட்காந்து குடிக்குது. அங்கே வாஷ்ரூம், ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுற இடம், வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இப்போ இந்த சைடு ஒரு ரைடு, இப்படி போகிறவங்களுக்கு இந்த சைடு ஒரு ரைடுங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒரு ரைடு போயிட்டு அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு உள்ளே போயிட்டு இப்படி சுற்றிட்டு வருவாங்க இந்த ரைடு. இங்கே வந்து நீங்கள் சென்டரில் நின்று இதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ செஷன் இருக்கும், ஃபீடிங் செஷன். இதே இடத்துல ஃபீடிங் செஷன் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் தேக்கடி எலிஃபண்ட் சஃபாரி. நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் லைவாக ட்ரை பண்ணுவோம். வாங்க நம்மளுடைய ரைடு ஆரம்பிப்போம். ஜானி, திஸ் எலிஃபண்ட் இஸ் காலிங் யூ. See, this elephant is calling you. பாருங்க, இது ஃபுல்லாகவே மாறி உள்ளே போயிட்டு வருவாங்க ரைடு. மினிமம் ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் ரைடு மட்டும் தான். அது 10-15 மினிட்ஸ் ரைடு கிடையாது. ரைடு முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ செஷன் இருக்குது. 500 வந்துடும் ஒரு ஆளுக்கு. செகண்ட் ஆப்ஷன் வந்து ரைடு முடிச்சதுக்கப்புறம் டிம்பர் டிராவிங் ப்ரோக்ராம் இருக்குது. டிம்பர்னா இந்த யானையோட வாக்கிங் டெமோன்ஸ்ட்ரேஷன் நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. அது ஒரு வாட்சபிள் ப்ரோக்ராம் தான். அது எப்படி இந்த உட்டை தூக்குது இருக்கிறதா ஒரு லைவ் டெமோன்ஸ்ட்ரேஷன். டிஃப்ரெண்ட் கமாண்டிங் மெத்தட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் யானைக்கு ஃபீட் பண்ணலாம். இங்கே ஃபோட்டோ செஷன் இருக்குது. லாஸ்ட்டு உங்களுக்கு டீக்கோ அது 1250 வந்துடும் ஒரு ஆளுக்கு. தேர்ட் ஆப்ஷன் வந்து ரைடு முடிச்சதுக்கப்புறம் பாத் அண்ட் ஷவர். பாத்துனா நீங்கள் தான் முதல்ல யானையை வாஷ் பண்ணி கொடுப்பாட்டீங்க சார். அதுக்கப்புறம் யானை உங்களுக்கு எப்படி ஷவர் பண்ணிப்பேன் 1 by 1 யானை மேலே ஏறி உட்காருங்க. ஒரு 4-5 டைம் உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். அங்கேயும் ஃபீடிங், ஃபோட்டோ, டீக்கோக்கு இருக்குது. 1500 வந்துடும் ஒரு ஆளுக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கோம்போ பேக்ஸ். இது எல்லாமே சேர்ந்து வாங்கும். அது 2000 வரும். இதெல்லாம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஃபுல் டே ஆஃப்டே இன்றைக்கி முடியும். இப்போ சூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்மளுடைய செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லெட்ஸ் பிகின். 4 காம்போ பேக்கு, 3 இண்டிவிஜுவல் ரைடு மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இதில் அமௌண்ட் ஆயிருக்கு 6000.
எங்கே போக போகிறீங்கப்பா இப்போ? எலிஃபண்ட் ரைட். நீங்கள்? ஓகே, நாங்கள் எலிஃபண்ட் ரைடு. எலிஃபண்ட் ஓகே ஓகே. இப்போ நாங்கள் எலிஃபண்ட் ரைட் போகிறோங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எலிஃபண்ட் ஏறுற இடம் இது. இவங்க சாப்பிட கொண்டு போகிறாங்கப்பா. அப்போ வேறு ரைடு பாரு. ஸோ ஒருத்தர் சாப்பிட போயிருக்காரு. நாங்களாம் லஞ்ச் டைமு. இவர் தாங்க லஞ்சுக்கு தனியாக ஒரு ஆள் சாப்பிட்டுருக்காரு. சூப்பராக சாப்பிட்ற பாருங்க. ஓகே, இவர் வந்து லஞ்ச் செஷனு. இவர் வந்து அவரே ஒர்க் பண்ணிட்டு பாத் பண்ணுற பாத் செஷனுங்க பாருங்க. அவரே டேப்பில் தண்ணி பிடிச்சி தண்ணி குளிக்கிறார். வெயிலுக்கு தண்ணி பிடிச்சி குளிப்பா. ஓவராக டயர்ட் ஆகிட்டு இருக்கிறாப்புல. அதனால் அவர் தண்ணி எடுத்து மேலே ஊற்றிட்டு அவரே எடுத்து குளிக்கிறார் பாருங்க. சாப்பிட்டு அங்கே வந்தோடனே இந்த கியரிங் செட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மேலே உட்காருது. ஸோ ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாதிரி மேலே போட்டு இதை கட்டுறாங்க, தெரியுதுங்களா? ஸோ இங்கே சாப்பிட போகும்போது இதை கட்டி வச்சுருந்தாங்க, கட்டுறாங்க. ஸோ இதுதான் பாருங்கள் எலிஃபண்ட் கட்டுறது. ஸோ இந்த இடத்துல இதை கட்டி இப்படி வச்சுட்டு சாப்பிட கொண்டு போனாங்க. நம்ம அங்கே சாப்பிட்றத பார்த்தோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கிறத பார்த்தோம். ரெஸ்ட் எடுக்க போகும்போது இது ரொம்ப குளிப்பாட்டு பாருங்க. ஓகே, டைட் பண்ணுறாங்க. ஸோ இவர் பேர் ராணி. இப்போ அவர் அடுத்த செஷனுக்கு சாப்பிட்டு எல்லாம் கியர் அப்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருக்காரு ராணி. ஸ்கேம் பற்றி சொல்ல போகிறேன். இல்லை ஒன்றுமே இல்லை. என்னென்னா ஒரு ரைடு வந்து பர் பர்சனுக்கு 500 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்தீங்கன்னா அவங்களுக்கு 500 கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் அந்த மாதிரி. இப்போ கூட்டம் நிறைய ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நேரம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆணு ஒரு சிங்கிள் பர்சனுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க நாங்கள், சரிங்களா? அப்போ வந்து 2 பேர் மினிமம் 2 பர்சனோட தான் போகணுமா. அப்படி நீங்கள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ரைடு போகணும் அப்படின்னா 1000 rupees பே பண்ணணும். ஸோ அப்போ 500 ரைட் பர் ரைடுன்றது அப்போ தப்பு. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஆப்ஷன் கிடையாது. ஸோ அது வந்து சொல்ல மாட்டுறாங்க. இப்போ இதனால் நிறைய பேர் சண்டைலாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே நாம் நம்மளுடைய வீடியோ இப்போ ஸ்டார்டிங்கில் 7 பேருக்கு ரைடுன்னு சொல்லிவிட்டு 700 சம்திங் வாங்கினாங்க ரைடுக்கு மட்டுமே. பர் பர்சன் 400 சொல்லிவிட்டு 7 பேருக்கு அதில் வாங்கினாங்க 2800 ரூபா. அது இல்லாமல் ரைடு தனியாக ஷவருக்கு தனியாக வாங்கினாங்க 5000 சம்திங்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 6000 சம்திங் பண்ணோம். பட் என்னென்னா ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ரைடு அலோவ் பண்ண மாட்டாங்க 2 பேர் அப்படின்னு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேராக தான் போகணும் அப்படின்னு. அது ஏன் அப்படி திடீர்னு சடனாக இவங்க ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் நிறைய ஆகிடுச்சு. ஒரு யானைக்கு வந்து சாப்பாடு செஷன் கொடுக்குறது, சாப்பாடு இப்போ ஒருத்தங்க நிறைய பேர் வந்து லஞ்சு இந்த மாதிரி ஷவரோடு சேர்த்து எடுத்துட்டாங்கன்னா, இப்போ அந்த ஒரு யானை ஷவருக்கு போயிடுச்சுன்னா, ஒரு யானை ஃபுட்டு போயிடுச்சுன்னா 2 யானை தான் இருக்கும். ஸோ 2 யானை இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேர் இருந்தாங்கன்னா இவங்களுடைய ஸ்கீம் அப்படியே மாற்றிக்கிறாங்க. கேட்டால் ஒரே ஒரு யானைக்காக நான் சொல்லவே இல்லை, நான் மாற்றிட்டோம். 2 யானை ஒரு 2 பர்சனுக்காக நீங்கள் ரைடு எடுத்திங்கன்னா தான் வந்து 2 பர்சன் ரைடு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் ஒரு ரைடு உங்களுக்கு ஒரே ஆள் உட்காரிச்சு கூப்பிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா 2 பேராக தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்கிற ஒரு லீகலாகவே இல்லீகல் ஸ்கேம் மாதிரி. அப்புறம் நம்ம தப்பாக பேசணும் அப்படின்ற மாதிரி. சிங்கிள் பர்சனுக்கு ரைடு அலோட் கிடையாதுன்றாங்களா? 2 பேருக்கு உண்டான காசு கட்டினா தான் சிங்கிள் பர்சன் வந்தாங்கன்னா. பட் ஆனால் காலையில் ஃபர்ஸ்ட்டில் சிங்கிள் பர்சன் வந்து புக்கிங் எடுக்கும்போது சொன்னாங்க சிங்கிள் பர்சன் அலோட். இப்போ 20 பேர் இருக்காங்கன்னா ஒரே ஒரு யானை ரைடுனா மாற்றிக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியா. ஓகே, இதுதாங்க நடக்குது. எலிஃபண்ட் ஜங்ஷனுக்கு நீங்கள் யாராவது இதுமாரி வந்து நீங்கள் இந்த மாதிரியான சினாரியோஸ் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதுதான் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறோமான்றதை நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? சரிங்க, இப்போதைக்கு எலிஃபண்ட் ரைட் மட்டும் முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய ஃபீடிங் செஷனு, காஃபி செஷன்ஸு, இந்த செஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, போய் கொடுங்க. யார் போய் கொடுங்க? பார்த்துங்க சார். நீங்கள் போகிறீங்களா? பிடிச்சி வீடியோ ரெக்கார்ட் இந்த முடிச்சு லாஸ்ட்டாக போகும்போது நீங்கள் போகிறோம், நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ எடுத்துருந்தாங்கப்பா. நான் போயிடுறேன் போகிற வாட்டி. இந்தாங்க വിഷ്ണു വിഷ്ണുവേ ഇതിനകത്ത് കയറ്റി വിട്ടോ. ഞാൻ എടുത്തോ.
பயப்படாத. அவ்வளோதான். அப்போ கட்டிப்பிடி, நல்லபடி கிட்டப்பா கட்டிப்பிடி. வச்சுக்க. நாம் கம்பலாம் அடுத்த ஓகே. ஓகே, நம்ம யானை படுத்ததுக்கு அப்புறமா நம்ம உள்ள இந்த எல்லாம் இதாங்க நம்ம குளிப்பாட்ட போகிறோம். ஸோ நம்மளும் குளிப்பாட்ட போகிறோம், யானையும் நம்மளை குளிப்பாட்ட போகுது. ஸோ அம்பிகா. ஓகே, ஸோ இந்த அம்பிகாவை 29 வயசாங்க நம்ம குளிப்பாட்ட போகிறோம். அம்பிகாவும் நம்மளை குளிப்பாட்ட போகுது. ஸோ இது வந்து நம்ம ப்ரைவேட் செஷன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்காக தனியாக ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபேமிலி மட்டும் தான் இங்கே இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம குளிப்பாட்டிட்டு நம்மளை குளிப்பாட்டிட்டு 29 வயசு. ஓகே, ஏன் சைலண்டாக பார்த்துட்டு இருக்குது இப்போ அம்பிகா டயரில் பார்த்துட்டு இருக்கு போல இருக்கு. ஓகே, இல்லை வாட்டர் அக்கா குளிப்பாட்டுறா பாரு. நீ போய் குளிப்பாட்ட எலிஃபெண்ட்டு. டாடி கூட போனீங்க. ஜெயின் பரவாயில்ல ஜெயின், வாஷ் பண்ணுங்க ஜெயின். என்னப்பா பண்ணுறீங்க? யாரை குளிப்பாட்டுறீங்க? ஒன் மோர் டைம் உள்ள போயிடு டாடி கூட. பண்ணுங்க. இதுதான் வந்து அம்பிகா. ஓகே, இது வந்து அம்பிகா, ஏஜ் 29. ஓகேங்களா? ஹலோ சொல்லு, சே அம்பிகா. அம்பிகா நம்மளுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஏஜ் 29 நாங்கள். ஸோ நம்ம தேக்கடியில் இருக்கோம். அதனால பாத் பண்ண வந்திருக்கோம். ஓகேவா? நம்ம பாத் பண்ணுவோமா? ஓகே, நாங்கள் ஷவர் போடுவோம். ஓகே, நம்ம பாத் பண்ணுவோம். இது நல்லா இப்படி அழுக்கு நல்லா தேய்ச்சா குளிக்கும் போது எப்படி குளிக்கணும்? ஓகே, தேய்ச்சா நல்லா குளிக்கும். இது வந்து எலிஃபெண்டோட ஆறு. ஓகே, இது வந்து காதில் எவ்வளோ ஹார்டாக இருக்கு பாரு எலிஃபெண்ட்டுக்கு. இப்படி பேர் டாடி பேர் இப்படி நல்லா இப்படி தேய்ச்சி மேலே நல்லா இப்படி குளிப்பாட்டணும். ஓகேவா? 29 வயசு கேர்ள் எப்படி இருக்கு பாரு. கிசி கொடுக்கலாம், கிசி கொடுக்கலாம், கிசி கொடு. குட். ஓகே, ஓகே, சூப்பர். மேலே தண்ணி அடிக்க போகுது. ஓகேவா? வெளியில் வர அம்பிகா நம்மள குளிப்பாட்ட போகுது. 1 2 இங்கே அந்த இதை பாரு. 2 3 2 1 ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ணு. 3 2 1 ரெண்டு கை விரி. பாரு உன்னை கூட்டு வந்து எங்க குளிப்பாடுறோம் பாரு. நம்மளுக்கு அபிராமி ஷவர் பண்ண போறாங்க. 3 2 1 go. 2 1 அங்க மேல உயர்ந்தோடே. ஓகே, one more. Do it, Joanne. ஓகே, அது ஓகே. ஓகே, எப்படிங்க நாங்க ஷவர் முடிச்சாச்சு. Thank you so much. பார்த்து ஓகே, எப்படிங்க இருந்தது நம்மளுடைய ஷவரு? வேறு நம்மளுக்காக நம்மளுக்கு ஷவர் கொடுத்துட்டாரு. சூப்பரான ஷவர் கொடுத்தாரு. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்மளோட ஷவர் முடிச்சுட்டு இங்கே வாஷ்ரூம் இருக்குது. ஸோ ஜென்ஸு லேடிஸு தனியாக வாஷ்ரூமு. ட்ரெஸ்ஸு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கவரு எல்லாமே கொடுக்குறாங்க, டவல் கொடுக்குறாங்க. ட்ரெஸ் மாற்றிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம
வருவாங்க. நீங்கள் வந்து காஃபி ஹவுஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி பேக்கோடு இருக்கிறத காஃபி டீ அதெல்லாமே கொடுப்பாங்க. ஓரளவுக்கு வாஷ்ரூம்லாம் நல்லாவே நீட்டாக இருந்தது. ஸோ இங்கே இவங்ககிட்ட இருக்குது இங்கே எல்லாமே பிரெட் ஆம்லெட் மேகி இதெல்லாமே. ஸோ ஓகே, நம்ம இதோட கிளம்புவோம். ஸோ இதோட நம்ம இந்த சஃபாரியை தேக்கடி ரைடு நம்ம முடிக்கிறோம். எலிஃபென்ட் ஜங்ஷனை முடிக்கிறோம். ஓகே, ஸோ இதோட நம்ம அடுத்த வீடியோவில் ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜித்து ஜானிஸ்.